பிரபல இயக்குனரான மணிரத்னம் இயக்கத்துல கமல் சிலம்பரசன் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் திரைப்படம். இந்த படத்துல த்ரிஷா, அசோக் செல்வன், நாசர், அபிராமின்னு பலருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு வெளியாகிறதுக்கு இருக்கு. படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டு இருந்த கமலஹாசன் கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லியதுக்காக கன்னட அரசியல் அமைப்பினர் எல்லாருமே கமலஹாசனை புறக்கணிச்சு தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில திரையிடவே கூடாது அப்படின்னு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போலவே கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றம் 2.5 மணி நேர கெடுவையும் விதிச்சிருந்தாங்க. ஆனா தமிழ் மக்கள் மொழி சாதின்னு எந்த பேதமுமே இல்லாம கமலுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கமலஹாசன் அவரோட தரப்புல இருந்து தான் பேசியது தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு தெரிவிச்சதோடு இது எனக்கு வேதனை அளிக்குது அப்படின்றதாகவும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. தற்பொழுது தக் லைஃப் திரைப்படத்தால விஜய் நடிச்சிட்டு வரக்கூடிய ஜனநாயகன் படத்துக்குமே சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரிக்கிறது அப்படின்றது KVN ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை நீங்க வெளியிடலனா தமிழ்நாட்டுல ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதே போலவே அதே நிறுவனம் தயாரிக்கக்கூடிய டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படத்துல யாஷ் நடிக்கிறாரு. அந்த படமுமே ஒரு பேன் இந்தியா திரைப்படமாகவே உருவாகிட்டு வருது. அந்த திரைப்படத்தையுமே வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இதனால ஜனநாயகன் மற்றும் டாக்ஸிக் திரைப்படங்களுக்கு சிக்கல் உருவாகி இருக்கு.